Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொல்லமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய இன்டிமேஷன், முக்கியமான இன்டிமேஷன் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். சரியா, அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, அதாவது நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்டது என்னன்னா, சார் பிளேஸ்மெண்ட் வந்து நாங்கள் எப்படி சார் பார்க்குறது, ஒரு காலேஜோட பிளேஸ்மெண்ட் வந்து நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரியா, ஏன்னா நாங்கள் வந்து இப்போ கூகுளில் நாங்கள் பார்க்குறோம், வெப்சைட்டில் பார்க்குறோம், 100% பிளேஸ்மெண்ட் சொல்கிறாங்க. 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே உள்ளே வந்துட்டீங்கன்னாவே 100% பிளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே சார், இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா, அதாவது நமக்கு இ புக்லெட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. அந்த இ புக்லெட்லேயே நமக்கு தேவையான எல்லா விஷயமே இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சரியா, ஒரு காலேஜோட பிளேஸ்மெண்ட். சரியா, நம்ம எல்லா பேருமே அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸில் படிக்கணும்னு தான் ஆசை. எல்லா பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு ஆசையும் ரொம்ப முக்கியமான ஒரு குறிக்கோளாகவும் இருக்குது. நல்லா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது, இன்ஜினியரிங் படித்தா நமக்கு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. சரியா, அதை சொல்லியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்க விடாமல் பல பசங்களை சும்மா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இப்படி சேர்த்து விட்டு நீ டிஎன்பிசி எக்ஸாம் உட்காந்து படி, டிஎன்பிசி எக்ஸாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண, குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாற்றி விட்டுறாங்க. ஆனால் நல்ல காலேஜில் நீங்கள் அரியரே இல்லாமல், திரும்பவும் சொல்கிறேன், காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. எவ்வளவோ அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி பெரிய பெரிய காலேஜஸ்லாம் என்ன பண்ணிருப்பீங்கன்னா டொனேஷனை பே பண்ணி சேர்ந்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் 4th இயர் கம்ப்ளீட் பண்ணும்போது அரியர் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். இங்கே நல்லா கவனிங்க. இப்போ சிஇஜி கேம்பஸோட இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிளேஸ்மெண்ட் எவ்வளோனா வெறும் 62% தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சிஇஜி கேம்பஸ் தான் படிக்கணும், சிஇஜி கேம்பஸ் தான் படிக்கணும்னு சொல்லி நம்ம ஓடுறோமே. என்ன சார் 62% தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் நல்லா நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சிஇஜி கேம்பஸில் மேக்ஸிமம் வந்து 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப், இல்லை 199 இல்லை 198 எடுத்த பசங்க தான் சிஇஜி கேம்பஸில் போய் ஜாயின் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் முக்கியமான கோர்சஸ். சரியா, ஆனால் அவங்க என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னா, காலேஜ் போய் ஜாயின் பண்ணோடனே அவங்களோட கவனம் எல்லாமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா வேற பக்கம் போயிடுது. எஜுகேஷன் பக்கம் இல்லாதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், 4th இயர் முடிக்கும் போது அரியர் இல்லாமல் இருந்தால் தான் நிறையா கம்பெனிஸ் 99.99% கம்பெனிஸ் வந்து உங்களை வந்து பிளேஸ்மெண்ட்டில் எடுப்பாங்க, இல்லைன்னா பிளேஸ்மெண்ட்டில் எடுக்க மாட்டாங்க. அதனால தான் இங்கே வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறைவு. சிஇஜி கேம்பஸை பொறுத்த வரைக்கும் பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப குறைவு. அதனால தான் பிளேஸ்மெண்ட் வந்து 62% தான் போட்டிருக்காங்க. சரியா, இது வந்து சிஇஜி கேம்பஸ். ஓகே, சரி, எம்ஐடி கேம்பஸ் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி எம்ஐடி கேம்பஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்ஐடி கேம்பஸ் பாருங்க 80% இருக்குது. இங்கே கொஞ்சம் நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80% இருக்குது. இங்கே பிரச்சனை இல்லை கொஞ்சம். சரியா, அதனால பாஸ் பர்சன்டேஜை வச்சு தான் பிளேஸ்மெண்ட்டும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா, அதே மாதிரி உங்களுக்கு தேவையான காலேஜஸ். சரியா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லா பேருமே என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ். எதுக்காக வந்து பசங்க வந்து எஸ்எஸ்என் காலேஜ் வந்து விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நீங்களே என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கலாம். எஸ்எஸ்என் காலேஜோட கவுன்சிலிங் கூட உங்களுக்கே தெரியும். சரியா, அதாவது 13-15 எஸ்எஸ்என். இப்போ எஸ்எஸ்என் காலேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க, பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 95% இருக்கு. ஏன்னா ஒரு பிரைவேட் காலேஜஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக எஃபெக்ட் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி பாஸ் பர்சன்டேஜுக்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ எஸ்எஸ்என் காலேஜ் பிரச்சனையே இல்லை, பாஸ் பர்சன்டேஜும் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். சரியா, பிளேஸ்மெண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். சரியா சார், அப்போ வந்து நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா சார்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் எடுக்கலாம். ஆனால் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச அதாவது பிஎஸ்ஜி கேம்பஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பிஎஸ்ஜி காலேஜ் வந்து பார்க்கலாம். பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 2006.
இவங்களோட பிளேஸ்மெண்ட் நீங்களே பாருங்கள் 89% இருக்குது. சரியா, இவங்களோட பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 89% இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கும் சரி பாஸ் பர்சன்டேஜுக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அடுத்து சிஐடி பார்க்கலாம். சரியா, சிஐடி வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், இதுவும் சரியா 2007 கவுன்சிலிங் கோடு. சரியா, இங்கே வந்து பாருங்கள் 74% தான் இருக்குது சிஐடி. சரியா, சிஐடியோட பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 74% இருக்குது. அதே மாதிரி ஜிசிடியும் பார்த்துடலாம். ஜிசிடியோட கவுன்சிலிங் கோடு வந்து 2005. சரியா, இங்கே நல்லா இருக்குது பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நல்லாவே இருக்குது. 93% வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் வந்து இவங்க கொடுக்குறாங்க. சரியா, அப்போ ஜிசிடி கேம்பஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சிஐடி சென்னை. சரியா, சிஐடி சென்னை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் வந்து பார்க்கலாம். சென்னையோட கவுன்சிலிங் கோடு நல்லாவே தெரியும் 1399. சரியா, இப்போ இவங்களோட பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 95% வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் வந்து இருக்குது. சரியா, நான் அதனால தான் சொல்கிறேன், நம்ம வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது பாஸ் பர்சன்டேஜுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸுக்கும் இவங்களாம் வாண்டடாக போய் நிறைய கம்பெனிஸில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டைப் போச்சு நிறைய பண்ணுறாங்க. சரியா, அதனால் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. சாய்ஸ் லிஸ்ட் வந்து நல்லா ஸ்டடி பண்ணி சாய்ஸ் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். சரியா, அதனால் நல்லபடியாக நான் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ ஐடியா நம்ம வந்து ரெகுலராக ஒவ்வொரு வீடியோவும் கொடுத்துட்டே இருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங் உங்களால் போட முடியல, உங்களால் போட தெரியல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளுங்கள். டிஸ்பிளே லெவலில் நம்பர் பார்த்துருப்பீங்க, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.